பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 16. அத்தியாயம் 2, பதம் 46. யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோததகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்பெறும். கிணறு ஏரி உவமை. சிறிய கிணற்றில் கிடைக்கும் நீர் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் அன்றாட தேவைகளுக்கும் பயன்படும். ஆனால் ஒரு பெரிய ஏரி இருந்தால் அந்த தேவைகள் அனைத்தும் இயற்கையாகவே பூர்த்தியாகிவிடும். வேதங்களின் நோக்கம். வேதங்களில் பலவிதமான யாகங்கள், வழிபாடுகள், விதிகள் சொல்லப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் மனிதனை உயர்ந்த சத்தியத்தை நோக்கி வழிநடத்துகின்றன. ஞானியின் நிலை. பரம சத்தியத்தை உணர்ந்தவனுக்கு வேதங்களில் கூறப்பட்ட அனைத்து வழிபாடுகளும் யாகங்களும் விதிகளும் தேவையற்றதாகி விடுகின்றன. ஏனெனில் அவர் ஏற்கனவே அந்த இறுதி இலக்கை அடைந்துவிட்டார். சுருக்கமாக, வேதங்கள் மனிதனை பரம சத்தியத்தை நோக்கி வழிநடத்தும் கருவிகள். ஆனால் அந்த சத்தியத்தை உணர்ந்தவனுக்கு வேதங்களின் அனைத்து பயன்களும் இயற்கையாகவே நிறைவேறி விடுகின்றன. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.